இருந்ததுன்னா என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு கவலை இருக்குண்ணா. அவ்வளோதான். ஸோ இதை போன்ற பொக்கிஷங்கள்லாம் வச்சு ஒரு படம் கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமிழன் சார் அவங்க எப்பவுமே நான் கதையை பாரதி சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் அடுத்த படம் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன், இதுக்குள்ளே இந்த ஜிபி ரேம் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிடுறதேன்ட்டார் அவர். சரி, இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க. என்னோட உதவி இயக்குனர் ராமமூர்த்தி, சாரா, வெங்கட், சும்மா நாங்கள்லாம் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். 10 வருஷமா என்னடா 10 வருஷமா பேசிகிட்டே இருக்கீங்க ஒரே கதையானா? 10 வருஷமா நடந்துகிட்டே இருக்கு, காலங்காலமாக இந்த கதை நடந்துக்கிட்டே இருக்கு, இனியும் நடக்கும், இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அந்த நமக்குள் இருக்கிற தாக்கமும் நமக்குள் இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு நாளும் இந்த கதை உருவாகி பிரமாதமாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஆசைங்க, வழக்கம் போல் இன்னைக்கு இத்தனை பேர் மேடையில் பேசும்போதும் ஒரு சாதிப்புறமா வரக்கூடாது. கண்டிப்பாக சத்தியமாக வராதுண்ணா.